எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. நிலா, தியேட்டர்ல கூட்டமே இல்லல. கூட்டமெல்லாம் இருக்காது இந்த படத்துக்கு. நல்ல ஓரமா 3 சீட்டை பார்த்து உட்காரு. நிலா, நல்ல நடுவுல உட்காருவோம். அப்பதான் படம் நல்லா தெரியும். அவங்க சொல்லி கொடுக்கறது நல்லா புரியும். உனக்கு புரிஞ்சிட்டாலும். ஐயோ, என்னாச்சுக்கா? இங்க பாரு, ஒரு நோட்டு பேனா கூட எடுத்துட்டு வராம வந்துட்டோம். நோட்டு பேனாவும் என்னத்துக்கு? நிலா, அவங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிட வேண்டாமா? அப்பதானே நம்ம வீட்டுக்கு போய் படிச்சா புரியும். நாசமா போச்சு. பேசாம வாக்கா. அந்த கடைசியில ஓரத்துக்கு போமால. போ போ. இங்க உட்காந்தாத்தான் தெரியாது. அதனாலதான் சொல்றேன், நடுவுல போவோம். இல்லக்கா, இங்க உட்காந்தாதான் யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னேன். அம்மா நீலா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த படத்துக்கு எதுக்கு நம்ம வேட்டி சட்டை கட்டிட்டு வந்திருக்கோம்? அதுவா, அவங்க பாடம் சொல்லி கொடுக்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியாத சின்ன பிள்ளைங்கன்னு நினைச்சிடக்கூடாது பத்தியா. நம்ம மார்க் கம்மியா வாங்கி இருக்கிறது நம்மளோட இருக்கணும். சரி சரி. நிலா, 6:30 மணிக்கு படம் போடுவானா? ஒரு 7-7:30 மணி வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அதுக்கு மேலேனா எங்கள் அம்மா தேட ஆரம்பிச்சிடும். தேடி உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஐயோ, நானே எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு போகிறதா தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நானும் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிறதா தானே சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏக்கா, நீ யாருக்கிட்டையும் சொல்லலைல? நான் யாருக்கிட்டையும் சொல்லலப்பா. ஆனால் மாமா வீட்டு கொள்ளையில ட்ரெஸ் மாற்ற போனேன்ல, அப்போ வீரா அண்ணன் பார்த்தாங்க. ஐயோ, உளறி தொலைச்சிட்டியா? இல்ல, நான் என்ன லூசா? சொல்றத கேளு. அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் சினிமாக்கு போறோன்னு. எங்க மாமா கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்னல? இல்ல இல்ல, அந்த அண்ணன் சொல்ல மாட்டாரு. ஆமா, நானும் சொல்லாதீங்கன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். நிலா, இடவேளை விட்டதும் என்ன வாங்குவோம்? பப்ஸ் ஐஸ்கிரீமும் வாங்குவோமா? அது வரைக்கும்லாம் நம்ம இருக்க மாட்டோம். கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம். சரி, அப்ப வீட்டுக்கு போகும்போது வாங்குவோம். ஆமா, நம்ம 9ஆவது வகுப்பு முடிச்சிட்டோம். இப்போ 9ஆவது வகுப்பு பாடம் நடத்துவாங்களா இல்ல 10ஆவது வகுப்பு பாடம் நடத்துவாங்களா? என்ன நடத்துறாங்கன்னு பாரு. எது நடத்தினாலும் நல்லா கவனமா படிச்சுக்கிடணும். அப்பதான் இந்த வாட்டி நல்ல மார்க் வாங்க முடியும். இல்லாட்டி மறுபடியும் அப்பா கிட்ட அடி வாங்கணும். டேய், நல்லா சென்டரா ஒரு இடம் பார்த்து உட்காருங்கடா. இந்த படத்துக்கெல்லாம் வந்திருக்கோன்னு தெரிஞ்சாலே எங்க அப்பா கொன்றுவாரு. இங்க அப்படியெல்லாம் பெரிய இந்த படம் கிடையாது. இது ஒன்றும் சும்மா அங்கங்க 1-2 கிஸ் சீன் இருக்கும், அவ்வளவுதான். சீ, இதுக்கு தான் இவ்வளோ சீனா? அப்படியா? அவ்வளோதானா? பின்ன நம்ம ஊர்ல அதுக்கு மேல படம் போட்டுருவானுங்களாக்கும். நம்ம +2 முடிச்ச உடனே சென்னைக்கு போயிடணும்டா படிக்கிறதுக்கு. அங்க நிறைய தியேட்டர் இருக்கும். சான்ஸே இல்லை, எங்க அப்பாலாம் விடவே மாட்டாரு. ஐயோ, என்னாச்சுல? உங்க வீட்டு எரும மாடுகள்லாம் வந்திருக்கு. ஐயோ நிலா, நம்ம வீட்டுல பசு மாடு தானே இருக்கு. அதுவும் மாமா வீட்டுல தான் இருக்கு. தொப்பியை போட்டு முகத்தை மூடுங்க மூடுங்க. எக்கா மூடு. எதுக்கு? அப்புறம் படம் தெரியாது. ஐயோ, அண்ணன் வந்திருக்கான், மூடு. அண்ணனா எங்க? ஐ நிலா, அப்படின்னா இப்பமே ஐஸ்கிரீம் பப்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிடுவோமா அண்ணங்கிட்ட சொல்லி? இந்த தாயே, நீ முதல்ல முகத்தை மூடு. ஐ, கருப்பன வந்திருக்கான். கருப்பா, போச்சு போச்சு, முகத்தை வாயை மூடி தொலை முதல்ல. யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது இல்லடா. எனக்கு ஒன்றும் கேட்கலையே. இல்லை, மானு கூப்பிடுற மாதிரி கேட்டது. ப்ரோ, முதல்ல இடத்த பார்த்து உட்காருவோம் ப்ரோ. இந்த இங்கேயே சீட் நிறைய இருக்கு, இங்கேயே உட்காருவோமா? போச்சு போச்சு, செத்தோம். ஏய், இந்த பக்கம் வேணாண்டா, இது ஓரமா இருக்கு. படம் பார்த்தா கழுத்து வலிக்கும். சென்டருக்கு போயிடலாம். அங்கிட்டு வா. அந்த பக்கம் போயிடலாம். சரி வா. அந்த பக்கம் போயிட்டானுங்க. இருந்தாலும் இவனுங்க இருக்கிற இடத்துல இருக்கிறது டேஞ்சர் தான். பேசாம வீட்டுக்கு போயிருவோமா? போயிருவோமா? ஏக்கா, எதுக்கு காலுகிற? போயிட்டானுங்க. எனக்கு வயிறு வலிக்குது. ஏன், பசிக்குதா வலிக்குதா? தெரியல, என்னமோ செய்யுது. சரி, அப்படியே வீட்டுக்கு போவோமா? போற வழியில என்னமாவது வாங்கி சாப்பிடுவோம். அப்ப பாடம் படிக்கணும்ல. ஆமா, பாடம் மண்ணா போச்சு. சரி போவோமா வீட்டுக்கு? வந்தா நீ போயிருவோம்ல. ஏமைனி, நேற்று பாக்கியலட்சுமி நாடகம் பாத்தீங்களா? ஆமா, பிள்ளைக்கு யாழினின்னு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? யாழினியா? நல்லாதான் இருக்கு.
ஆமா ஆமா, அந்த கோயம்புத்தூர்காரன் இருக்கான்ல, அவனும் வந்திருந்தான். அவன் வந்திருக்கிறத பார்க்க பார்க்க அந்த கோபிக்கு ஒரே வயித்தறிச்சல். அப்புறம் இருக்காதா பின்ன. ஆனா கோபி சரியான ஆளு. இவன் மட்டும் நல்லா இருக்கிற பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கட்டுவானா? அவன் பொண்டாட்டி மட்டும் ஃப்ரெண்டா கூட இன்னொரு ஆம்பளை கிட்ட பழக கூடாதான். எப்படி இருக்குன்னு பாத்தியா? இதுல அந்த ரெண்டாவது பொண்டாட்டி, அவ பேர் என்னது? அந்த உதடு தடிச்சு போய் கிடப்பாளே அந்த பிள்ளையா? அவ பேர் என்னமோ, என்ன கன்றாவே தெரியல. ஆனா 2 நாளா அவளை பேபி பேபின்னு தான் கூப்பிடுறான் தெரியுமா? யார் அவளையா? அவளே ஒரு பிள்ளை பக்க போறா, அவளை பேபியா? ஆனா அவ கொஞ்சம் நல்லவதான் போல. எல்லாம் இந்த கோபிக்கு அடுத்த கேடுதேன். இந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்து, அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்து. ஒரு பக்கம் தாத்தாவாயிருக்கான், ஒரு பக்கம் அப்பாவாயிருக்கான். அத சொல்லு மைனி. என்ன பண்றதான்? மானு எங்க? மலரா? அவ உங்க வீட்டுல தானே இருப்பா. இல்லையே மைனி, அங்க இல்லையே. அக்கா உங்க வீட்டுல இருக்காளா? ஆமா, அவ என்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தா? அடுத்த வீடு அத்தை வீடுன்னு தான் பேரு. இதுலயும் மூத்த அத்தை, தாய் மாமே. எங்க வீட்டு பக்கம் ஒரு நாள் எட்டி பாக்குறது கிடையாது. எந்நேரமும் உங்க வீடே தான் கதைன்னு கிடக்கா. எதுக்கு மைனி அவளை தேடுறீங்க? இல்ல, அவங்க மாமா தேடிக்கிட்டு இருந்தாரு, அதான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க வந்தேன். அண்ணனா என்னதுக்கு? இந்த மாதிரி சாக்லேட் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஆமா சரி, அண்ணன் எங்க? உங்க அண்ணன் என்னைக்கு வெளியே போனா என்கிட்ட சொல்லிட்டு போறாரு. போன இடந்தேன், வந்தாதான் தெரியும். சரி, அப்ப நான் போய் ஐஸ் பிள்ளை வீட்டுல இருக்காளான்னு பாத்துட்டு வரேன். இந்த சாக்லேட்டை வச்சிருந்தா வந்ததுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டியதானே? இந்த 2 சாக்லேட்டை கொடுக்கறதுக்காக அவளை தேடி தெருவா தெரிய போறியாக்கும். எங்கேயாவது சுத்திக்கிட்டு கிடப்பாளுங்க. ஒரு 7-7:30 மணி ஆனாத்தே வீடு இருக்கிறதே நினப்புக்கு வரும். சரிங்க மைனி, நான் பாத்துக்கிறேன். சரி. அப்புறம் அவ மாசமா இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா என்ன? இல்ல, தெரியாம வளர்னா அவ்வளவுதான். அதுக்குள்ள சமாளிச்சிட்டான். இன்னைக்காவது ஒரு நாள் நல்லா மாட்டுவான். இங்க பாரு, நான் தான் உனக்கு மூத்த மைனி, உங்க மூத்த அண்ணனோட பொண்டாட்டி. உன் பிள்ளைகளை என் வீட்லயும் வந்து விளையாட சொல்லு. ஆமா, அவளுக்கு 2 பேரும் நான் சொல்றதை அப்படியே கேட்டுட்டு மறு வேலை பாப்பாங்க. நீங்க வேற மைனி. ஒரு நாள் ஒரு பொழுதுல வாராங்களாத்தா நீ பெத்த பிள்ளைங்க 2ம்? பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு பார்த்தா அவன் குமார் அதுக்கும் மேல. என் பிள்ளைங்க கூட பேசவே மாட்டேங்கிறான். விடுங்க மைனி, வளர்ந்தா சரியா போயிடும். ஆமா, சின்ன பிள்ளைகளே இப்படி இருக்காங்க, நான் வளர்ந்தா எப்படி இருப்பாங்க? எல்லாம் என் வீட்டுக்காரரை சொல்லணும். இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியல. சரி, நான் வாரேன். சரி மைனி, அப்புறம் என்னாச்சு? இன்னைக்கு 8:30 மணிக்கு போடுவான், பார்த்து தெரிஞ்சுக்கோ. என்ன 7ஆம் நம்பர் பால்ட்டி போக்கு 4 கேனு, 8ஆம் நம்பருக்கு 8 கேனு. ஏங்க மாமா, என்ன பிள்ளைகளை பார்த்தீங்களா மாமா? ஏன் நானா பொழுதுக்கும் வீட்டில் இருக்கேன்? இல்ல மாமா, கற்பையும் முத்தையும் கேட்கல. அவங்க சினிமாவுக்கு போயிருக்காங்க, சொல்லிட்டு தான் போனாங்க. அப்புறம் வேற யாரை கேட்குற? இல்ல மாமா, எங்க அண்ணன் பிள்ளைகளை பார்த்தீங்களான்னு கேட்டேன். அதை ஏன் என்கிட்ட கேட்குற? மாமா, மான பார்த்தீங்களா மாமா? எங்க போயிட்டான் என் ராஜாத்தி வீட்டில் இல்லாம? மாமா ஒரு விஷயம். ஏய், என்ன வேலை நேரத்தில் வந்துக்கிட்டு? மாமா கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சரி சொல்லு, என்ன? கொடியில துவைச்சு காய போட்டிருந்த உங்களோட 2 செட்டு வேட்டி சட்டையா காணும் மாமா. ஏன் எங்க போச்சு? இந்த பிள்ளைங்க மானும் தேனும் தான் எடுத்து கட்டிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் யார் சொன்னா? இல்ல மாமா, உங்களோட வேட்டி சட்டை காய போட்டிருந்ததை காணும். கொல்லப்பக்க பாத்ரூம் கதவுல மானோட ட்ரெஸ் கிடக்கு. காலையில போட்டிருந்த பாவாடை சட்டையை மாத்திட்டு உங்களோட வேட்டி சட்டையை எடுத்து கட்டிட்டு போயிருக்கா. எதுக்கா? தெரியல மாமா, இப்ப அது இல்ல விஷயம். அப்புறம் வேற என்ன? கொஞ்சம் காதை கொடுங்க. ஏய், என்ன வேலை நேரத்துல? மாமா காதை கொடுங்க மாமா. என்ன? மானு கலட்டி போட்ட பாவாடை சட்டையில போய் முதல்ல பிள்ளை எங்க இருக்குன்னு பாரு. பார்த்துட்டேன் மாமா, எங்கேயுமே இல்ல. என்ன வீரா? பாப்பா 2 பேரும் படத்துக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படத்துக்கா? தனியாவா? ஆமாண்ணே, அப்படித்தான் நினைக்கிறேன். உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, நம்ம மலர் பாப்பா கொல்லப்பக்கம் உங்களோட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகும்போது நான் பார்த்தேன். கூப்பிட்டு என்னன்னு கேட்டதுக்கு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, முக்கியமாக எங்கள் மாமா கிட்ட சொல்லிடாதீங்க, நாங்கள் படத்துக்கு போகிறோன்னு சொல்லிச்சு. எந்த தியேட்டருக்கு போயிருக்காங்க? அது தெரியலையேண்ணே. மாமா சாயங்கால நேரம், பிள்ளைங்க ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிற தியேட்டருக்கு தான் போயிருப்பாங்க. சரி, உங்க அண்ணன் வீட்டில் இருக்கா? அப்படியா?
அண்ணன் வீட்டில் இல்லை மாமா, மைனி மட்டும்தான் இருந்தாங்க. பிள்ளைகளை பார்த்தீங்களான்னு கேட்டேன், அவங்க தெரியலைன்னாங்க. இவ என்னத்துக்கு தான் பிள்ளைய பத்திருக்கான்னு தெரியல. சரி வா கிளம்பு, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். சரி உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? இல்லை மாமா, பார்க்கறதுக்கு பிள்ளை வயசுக்கு வந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. விவரம் தெரியாத பிள்ளை, அது கூட தெரியாம விளையாட போயிருச்சு. அண்ணே விசேஷம் அண்ணே. அப்படித்தான் தெரியுது வீரா, பிள்ளைய கூட்டிட்டு வந்தாதான் என்னன்னு தெரியும். சரிங்க அண்ணே, சரி போய் பார்த்து கூட்டிட்டு வாங்க. சரி கிளம்பு. வண்டியிலையா மாமா? வண்டியில போவோம், அங்க போய் ஆட்டோ பிடிச்சு தர்றேன். நீ பிள்ளைய ஆட்டோவில் கூட்டிட்டு வா, நான் பின்னாடியே வண்டியில வர்றேன். சரிங்க மாமா. கிளம்பு கிளம்பு. இந்த வீரா அந்த கணக்கெல்லாம் பார்த்து என்னன்னு எழுதி வை, அப்புறம் வந்து பாக்குறேன். சரிங்க அண்ணே. ஆமா கபாலி எங்க போனான்? கடையிலயும் இல்ல. அவன் எங்கே போனான்னே தெரியலண்ணே. வரட்டும் இன்னைக்கு. நீ இன்னும் கிளம்பலையா? மாமா கிளம்பி ரெடியாக தான் மாமா இருக்கேன், நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே போயிடலாம். சரி சரி வா. என்னங்க இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கோம்? சரி அப்ப உள்ள போய் பிள்ளைய கூட்டிட்டு வரியா? நானா? என்னே என்ன இந்த பக்கம் என்ன இருக்குல்ல? பால் கேன் போட வந்தேன்னே. ஆமா நீங்க என்ன தியேட்டருக்கு படம் பார்க்க வந்தீங்களோ? இல்ல தியேட்டரை விலை பேச வந்தேன். அண்ணனுக்கு எப்பவும் தமாசு தான். வீட்டுக்காரம்மாவை கூட்டிக்கிட்டு இங்கிலீஷ் படம் பார்க்க வந்திருக்கீங்க. நம்மளும் நாளைக்கு நம்ம பொண்டாட்டியை கூட்டிட்டு இந்த படத்துக்கு வரணும். அண்ணனே வந்திருக்காரு. இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான். எங்க என்ன எவ்வளோ நேரம் எப்படியே நிற்க போகிறோம்? இரு தியேட்டர் ஓனர் தெரிஞ்சவர் தான், வர சொல்லியிருக்கேன். ராவண என்னாச்சி? வாங்க வாங்க வாங்க. என்ன விஷயம்? டிக்கெட் எதுவும் வேணுமா? தியேட்டரே ஃப்ரீயாக தான் இருக்குது, போய் உட்காந்து பாருங்க. இல்ல படம் பார்க்க வரல, பசங்க தியேட்டருக்கு வந்திருக்காங்க. அவசரமா வெளியூர் போக வேண்டியதா இருக்கு, கடையை பார்த்துக்கிற ஆள் இல்ல, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நம்ம வீட்டு பிள்ளைங்களா? உள்ளேயா இருக்காங்க? இந்த போய் வர சொல்கிறேன். இல்ல வேண்டாம், தியேட்டர்ல ஆள் அதிகமா இல்லைன்னு சொன்னீங்களே. ஆமாம், ஒரு 10-12 பேர் தான் இருக்காங்க. நட்டந்தேன் இன்னைக்கு, கரண்ட் பில்லுக்கு பிடிச்ச கேடு. இங்கிலீஷ் படம்னு போட்டேன், கூட்டம் வரும்னு பார்த்தேன், வர காணோம். சரி அப்படின்னா ஷோவை கேன்சல் பண்ணிடலாம்ல, எதுக்கு நட்டத்துக்கு ஓட்டிக்கிட்டு? டிக்கெட்டு வாங்கினவங்க சும்மா இருப்பாங்களா? நீங்க உங்களுக்கு ஆகிற நட்டத்தையும் டிக்கெட் செலவையும் கணக்கு போட்டு பாருங்க, எது உங்களுக்கு ப்ராஃபிட்னு பாருங்க. ஆமாம் அதுவும் சரிதேன். டிக்கெட்டு விலை வெறும் 50 ரூபாதேன். ஷோவை நிப்பாட்டிட்டோம்னா யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ரூபாயை திருப்பி கொடுத்துடலாம். ஆனால் கரண்ட் செலவு, ஏசி செலவையெல்லாம் பார்த்தா அத்துக்கிட்டு ஓடிடுமே. அப்படி நட்டப்படுறதுக்கு பேசாமல் தேட்டரில் கோளாறுன்னு சொல்லி எல்லாரையும் வெளியே அனுப்பிடுவோமா? அதே சரி, இன்னமேலாம் இங்கிலீஷ் படத்தை எடுக்கவே கூடாது. ராவண என்னாச்சி? அப்படியே செஞ்சிடுறேன். உங்கள் பிள்ளைகளை வர சொல்லவா? இல்ல நீங்க ஷோவை நிப்பாட்டிட்டாலே பிள்ளைங்க தன்னால வெளியே வந்துருவாங்கல்ல. சரி சரி. ஏங்க மாமா, ம் பிள்ளைங்கன்னு பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டீங்க. அப்புறம் எங்க வீட்டு பொம்பளை பிள்ளைங்க உள்ள இருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும்? ஆமாம் மாமா, அதுவும் சரிதான். படத்தை நிப்பாட்டிட்டா பிள்ளைங்க தன்னால் வெளியே வந்துடுவாங்க. உன் பிள்ளைங்க எந்த தியேட்டருக்கு போயிருக்காங்க? தெரியல மாமா, படத்துக்குன்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஆமா உன்னையும் கேட்டுறாது. அழுதுகிட்டே இருக்காதக்கா, வா வீட்டுக்கு போவோம். இல்ல இந்த பக்கம் கதவை பூட்டிட்டாங்களே, எப்படி போறது? இந்த அந்த பக்கம் ஒரு பாதை இருக்குல்ல, அங்கிட்டு போய் பார்ப்போம். சரி வாங்க எந்திரிங்க. எப்பதான் படம் போடுவாங்க? மணி 6:45 ஆச்சு. 6:30 போட்டுருவாங்கடா. மணி 6:30 தாண்டிடுச்சேன், இன்னமே போட்டு எப்போ முடிப்பாங்க? ஐயோ இங்கிட்ட இவனுங்க உட்காந்துருக்கானுங்க. கருப்பா கருப்பா இங்க சும்மா இருக்கா, வேற வேணையே வேண்டாம் இவனுங்களுக்கு தெரிஞ்சா. எனக்கு என்னமோ தியேட்டருக்குள்ள வந்ததுல இருந்து மானு என் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரியே இருக்குடா. அவ எப்படி ப்ரோ இங்க வருவா? அதானே, ஆம்பளைங்க மட்டும் தாண்டா வருவாங்க இந்த படத்துக்கெல்லாம். அதை தாண்டா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வந்ததுல இருந்து எனக்கு அவ என் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரியே இருக்கு. இந்த பக்கம் போவோம்ல, வாங்க. முன்னாடி நட, முன்னாடி கூடி போவோம். தியேட்டரில் ஆளே இல்லை. ஆங்கில படம் நன்றாக இருக்கும் என்று நினைத்து வந்தேன். ஒருவேளை படம் நன்றாக இருக்காதோ? அடடே அண்ணாச்சி, வாங்க வாங்க, படத்துக்கு வந்தீங்களோ? ஆமாம்.
இங்கே இவர் பக்கத்தில் அமருவோமா இல்லை அங்கே சென்று அமருவோமா? கொடைக்கானல் பயணம் ரத்தாகி விட்டது. என்றைக்கு உங்கள் தம்பியை எதிர்த்து பேசுகிறீர்களோ அன்றைக்கு தான் உங்களுக்கு 2வது ஹனிமூன் என்று என் மனைவி கூறிவிட்டாள். அதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆங்கில படம் பார்த்தாவது மனதை தேத்திக் கொள்வோம். ஐயோ எங்கப்பா? ஐயோ எங்க பெரிய மாமா. மாமா ஏக்கா, நீ தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கா? ஏதோ கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி எல்லாரையும் பார்த்து பார்த்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. நம்ம மாமா தானே. ஏக்கா இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. நம்ம இந்த தியேட்டருக்கு படம் பார்க்க வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. வந்த சவடு தெரியாம திரும்பி போயிடணும். அப்படின்னு பின்னாடி கூடி போவா. இந்த கதவு தான் பூட்டி கிடக்கே. தட்டி திறக்க சொல்லுவான். நம்ம தட்டுற சத்தத்துல எல்லாருக்கும் கேட்டுருச்சுன்னா. நீலா போய் பாப்போம். நீலா, டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக இன்று தியேட்டரில் மாலை காட்சி ரத்து செய்யப்படுகிறது. படம் கிடையாது அன்னைக்கு. அப்படி போடு. நம்ம பார்க்கலன்னா எவனும் பார்க்க கூடாது. ஐயோ இவனுக்கு வரானுங்க. அப்படியே உட்காருங்க உட்காருங்க, சீட்டு கடியில ஒளிஞ்சுக்கிடுவோம். வீட்டுக்கு போவோம், எனக்கு வயிறு வலிக்குது. ஏக்கா இருக்கா, முதல்ல இவனுங்க போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போவோம். ஆமா, எங்க அப்பாவும் போகட்டும், அப்புறம் போவோம். இவனுங்க போகந்தட்டிக்கு இப்படியே உட்காந்துருக்கணும். அவங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம போயிடலாம். படம் கிடையாதுன்ட்டாங்க, ஆசையா வந்தேன். எம்மா எங்க அப்பா. சார், படம் கிடையாது அன்னைக்கு. பூச்சு பூச்சு. சரி, நம்ம வீட்டை பார்த்து கிளம்புவோம். தேனிலவு ரத்தாகி விட்டது என்று ஆங்கில படத்திற்கு வந்தால் படமும் ரத்தாகி விட்டது. நமக்கு நேரமே சரியில்லை. போச்சு எங்க பெரிய மாமா. நீலா போவமா, வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு, ரொம்ப வலிக்குது. ஏக்கா இருக்கா, இன்னும் இந்த 3 தடியனுங்களை காணுமே. ஏக்கா இருக்கா இருக்கா, அழுகாத. அதை எந்திரிச்சு வந்து தொலைங்களேண்டா. அண்ணாச்சி, படத்துக்கு வந்தீங்களோ? ஆமா, படம் கேன்சல் ஆயிருச்சு, ஏதோ கோளாறாம். அப்படியா? சரி, அப்ப வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். கிளம்புங்க, அந்த நானும் கிளம்புறேன். தம்பி. மாமா, உங்க அண்ணே. தம்பி, படத்துக்கு வந்தேன். ஐயோ எங்க அண்ணே. தங்கச்சி, போச்சு. இது இந்த மனுஷன் எத்தனை நாளைக்கு சொல்லி காட்ட போறாரோ? ஆசையா படம் பார்க்கலான்னு வந்தேன். முத்த காட்சியெல்லாம் இருக்குன்னு நானுவ. கடைசியில படமே போடாம போயிட்டானுவளே. மாமா, உங்க அப்பா. யாரு வழியில நிக்கிறது? ஐய மகன். டேய் மவனே, பொண்டாட்டிய கூட்டிட்டு படத்துக்கு வந்தியோ? படம் போட மாட்டேன்ட்டானுவ. முறைக்கிறானே. அப்படியே போயிருவோம். மருமகளே. கல்யாணம் பண்ணி ஒரு பிரயோசனமும் இல்லை. படத்துக்காவது வந்து மனசை தேத்தலான்னு பார்த்தா படமும் இல்லட்டானுங்க. ஐயா எங்க அண்ணன் பிள்ளை. மாமா செத்தம்டா. மருமகனே, என்ன இது? எத்தே, அது படத்துக்கு வந்தே. சரி போங்க போங்க. இந்த எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் இதையே சொல்லி சொல்லி காமிப்பாரே. உன் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் தேட்டருக்குள்ளதான் இருக்காங்க. தேட்டர் ஓனர் சொல்லிட்டு போனாரு பாத்தியா, 15 பேர் தான் இருக்காங்கன்னு. அந்த 15 பேரும் உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆமா, நீங்க மட்டும் வேற வீட்டு மாப்பிள்ளை பாருங்க. இது இல்ல மானு வருதான்னு பாருங்க.
சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. கடையில தினமும் அண்ணாத்துக்கிட்ட வசம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் இங்கிலீஷ் படத்துக்கு வந்து கொஞ்சம் குஜாலா இருக்கலாம்னு பார்த்தா படமே இல்லைன்ட்டானுங்க. யார்ப்பா அது பாதையில நிக்கிறது? அண்ணாத்த, நானும் கடையில நிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தேடிக்கிட்டு இருந்தா படம் பார்க்க வந்தேன். மாமா கொஞ்ச நாளா நீங்க ரொம்ப சாத்வீகமா இருக்கீங்க மாமா. எல்லாரையும் வயிறதோட நிறுத்திக்கிறீங்க மாமா. அடிக்கிறதே இல்லை இப்போல்லாம். அதைத்தான் சொன்னேன். என் மாமே பெல்ட்டை கையில் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ அப்பா, அப்படியே சத்தம் காட்டாம போயிடுவோம். என் தாயும் இங்கே தான் நிற்கிது. என்னன்னு தெரியலையே. ஓடாத படத்துக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தது தப்பு. ஐயோ தொப்பி, ஐயோ என் பிள்ளை போச்சு. இந்த மனுஷன் பார்த்தாரு அவ்வளவுதான், தோலை உரிச்சு போடுவாரு அவளை. ஓடிரு பாப்பா. நல்ல வேலை இவர் பார்க்க முன்னாடி போயிட்டா. மாமா இன்னும் பிள்ளைகளை காணுமே. உள்ள வேணா போய் பார்த்துட்டு வர்றீங்களா? எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் வரிசையா ஒருத்தர வந்துகிட்டு தானே இருக்காங்க. இப்பதானே உன் பிள்ளை போறா. மாமா பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு. நான் பெத்த பிள்ளை எனக்கு அடையாளம் தெரியாதா என்ன? தொப்பி போட்டுக்கிட்டு மறைச்சுக்கிட்டு போறாங்களாம். அங்க இருந்து வரும்போதே பார்த்துட்டேன். ஆனாலும் மாமா கோவப்படாம இருக்கீங்களே. இந்தா எனக்கு வதக்குன்னு இருக்கு. உள்ள வயசுக்கு வந்த பிள்ளை இருக்கு. என்ன செய்யுதோ பாவம். அப்படின்னா போய் கூட்டிட்டு வந்துட வேண்டியதானே மாமா. நமக்கு தெரியாம வரணும்னு நினைச்சு வந்திருக்காங்க. இப்ப நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு சங்கடமா இருக்காது? அதுக்கு சும்மா இங்க நிப்போம். எப்படியும் வெளியே வருவாங்கல்ல, அப்படியே எதேச்சியா பார்த்த மாதிரி பார்த்து கூட்டிட்டு போயிடுவோம். வெறும் லிப்லாக் சீனு இந்த படத்துக்கு இவ்வளோ சீனு இல்லடா. நிறைய சீன் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன சீன் இருந்து என்ன, கடைசியில படமே சீன் ஆயிருச்சு. இப்பெல்லாம் நார்மல் தமிழ் சினிமாவிலேயே அந்த மாதிரி சீன்லாம் வருது. இதை பாக்குறதுக்கு இங்கிலீஷ் படத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டான். சரி விடுறா, அடுத்து நல்ல படம் போடும்போது கூட்டிட்டு வரேன். ஐயோ மாமா, அத்தை, அப்பா, அம்மா, என்னம்மா இங்கே நிக்கிறீங்க? நீங்கள் இந்த தேட்டருக்கு தானாயா வந்தீங்க? ஆமாம்மா, என்னாச்சு? மான் இந்த படத்துக்கு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டமியா. அவளை கூட்டிட்டு போவோன்னு வந்தோம். மானா உள்ளேயாமா இருக்கா? உள்ளதையா இருக்கா? ஆமாம்மா, எனக்கும் அவ கூப்பிடுற மாதிரியே சத்தம் கேட்டுச்சு. நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? அப்படியே போயிரு, அந்த பக்கம் போயிரு. எப்படினாலும் வீட்டுக்கு தானடா போகணும். அடியோ வசவோ, அதை வீட்டுக்கு போய் வாங்கிக்கலாம். இங்க வாங்கினா மானமே போயிடும். ஓடிரு. ஐயா பிள்ளை போய் பார்த்துட்டு வாயா. உள்ளேயா இருக்கா? இந்த போறேம்மா. ஏமாம்மா, நீங்கள் பெத்த பிள்ளைகளும் இந்த படத்துக்கு வந்திருக்குங்க. உங்கள் மருமக பிள்ளைகளும் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபமே வரல. உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தாங்கன்னு சொன்னேன். இருந்தாலும் இப்படி ஒரு படத்துக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய சீன் கிடையாது இந்த படம். உங்களுக்கு எப்படி மாமா தெரியும்? நான் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே பார்த்துட்டேன். பாத்தியா, நம்ம தான் இந்த படத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தா நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் இங்கே தான் வந்திருக்காங்க. மனு மனு இது என்ன ட்ரெஸ்? அப்பாவோடதான். சரி, எதுக்கு அழுகுற? வா இங்க வா. கருப்பா வந்ததுல இருந்து வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் மனு, வா வீட்டுக்கு போமா. வா. வேட்டி அருணா கொடி போட்டு இறுக்கி கட்டிட்டேன்னு நினைக்கிறேன். அதனாலயா இருக்குமா? இருக்கும். ஆமா, நீ தனியாவா வந்த? இல்ல, இந்த நிலாவும் ஐஸும் வந்திருக்காங்க பாத்தியா? ஆம்சு. ஆமா, இது என்ன கோலம்? வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் படத்துக்கு வந்துக்கிட்டு. ஏன் நீங்கெல்லாம் வர்றீங்க, நாங்க வரக்கூடாதோ? நல்ல வியாக்கியானம் பேசு. சரி வா. அவனுங்கெல்லாம் எங்க? அவனுங்கெல்லாம் போயிட்டானுங்க. வா. கருப்பா ஐஸ்கிரீம் பப்ஸ் வாங்கி தரியா? ஐஸ்கிரீம் தானே, வெளியே உன் மாமா வாங்கி வச்சிருக்காரு. வா. மாமா வந்திருக்காரா படத்துக்கு? பாத்தியா நிலா,
நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இப்ப பாரு நம்ம வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. பேசாம நம்மளும் மாமா கூடயே வந்திருக்கலாம். ஐயோ நான் எந்த சுவத்துல போய் முட்டை. சரி சரி வாங்க. மாமா ராஜாத்தி, மாமா படத்துக்கு வந்தோம். படத்துக்கு வந்தீங்களா தே? சரி வாங்க வாங்க, வீட்டுக்கு போமா. எதுக்கு அழுகுறீங்க? மாமா திட்ட மாட்டேன், கண்ணை தொடங்க. இல்ல மாமா வயிறு வலிக்குது. அப்படின்னா அதே மாமா. கருப்பா டே, வெளியே ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வா போ. சரிப்பா. அழுகக்கூடாதுடா ராஜாத்தி, கண்ணை தொடங்க. ஆமா தேனுங்க. நீங்க இருக்கீங்கன்னு பயந்துக்கிட்டு வர மாட்டேங்கிறா. ஆமா தேனு என்னடா இது? படத்துக்கு வந்தோம் மாமா. ஏண்டா உங்களுக்கு வர படமே கிடைக்கலையாடா பார்க்கறதுக்கு? எத்தே அவன் இங்கிலீஷ்ல ஃபெயில் இல்லத்தே. அதான் மார்க் இந்த வட்டமாவது அதிகமா எடுக்கணும்னு இங்கிலீஷ் படத்துக்கு வந்தோம். அப்பா ஆட்டோ வந்துருச்சுப்பா. இந்தா பிள்ளைங்களை கூட்டிட்டு ஆட்டோல ஏறு, நான் பின்னாடி வர்றேன். ம் சரிங்க மாமா. மாமா ஐஸ்கிரீம். நீங்க ஆட்டோல போங்க, மாமா வாங்கிட்டு வர்றேன். ஐ மாமா 2. 2 வேணும்? 1 சாப்பிட்டா போதாதா? இல்ல எனக்கு ஒண்ணு கருப்பனுக்கு ஒண்ணு. சரி வாங்கிட்டு வர்றேன். மாமா எனக்கும். சரி எல்லாருக்கும் வாங்கிட்டு வர்றேன். அத்தை கூட முன்னாடி வீட்டுக்கு போங்க.